ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மார்னிங் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். அதுலேயே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். நம்மளோட நேற்று நான் போட்டிருந்த அனாலிசிஸ் வீடியோ மாதிரி தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆயிருந்தது. ஸோ அந்த வீடியோவில் நான் இன்சிஸ்ட் பண்ண மாதிரியே நான் இந்த ஒரு 1 மினிட் சொல்லிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லேர்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ட்ரேடிங் வந்துட்டு ட்ரேட் பிளான் தான். ரேண்டமாக ஒரு நாள் எந்திரிச்சோ முழிச்சோன்னு போய் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணால் நீங்கள் ட்ரேடர் ஆகவே முடியாது எந்த அன்னைக்கும். இல்லை எந்த ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியுமே உங்களை ட்ரேடர் ஆக்க முடியாது. யார் வேணால் என்ன வேணால் கதை சொல்லலாம். பட் த சிம்பிள் திங் இஸ், நம்மக்கிட்ட ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்மக்கிட்ட நிறைய திங்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நீங்கள் ட்ரேட் பிளான் கற்றுக்கணும் அப்படின்னா முன்னாடி நாள் நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமே தவிர மார்க்கெட்டோட ஹவர்ஸில் மீதி ஒரு 40% தான் நம்ம மார்க்கெட்டோட ஹவர்ஸில் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எல்லாமே கொண்டு போய் மார்க்கெட்டோட ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டாக நம்ம என்னென்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், கேபிட்டல் லாஸ் பண்ணுவோம், ரேண்டம் ட்ரேடிங் பண்ணுவோம், ரிவெஞ்ச் ஆன் மார்க்கெட் பண்ணுவோம், எல்லாம் எக்ஸெட்ரா எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் பிளான் வேணும். ட்ரேட் பிளான் வேணும்னா இந்த அனாலிசிஸ் வீடியோ போடுற இல்லைங்களா, இதுதாங்க ட்ரேட் பிளான். இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் பிளான் பண்ண கற்றுக்கணும். ஸோ பிளானிங் எப்படி வரும் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்களோட வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது எந்த டைப் ஆஃப் அனலைசிஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஓன் அனலைசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் வரதுக்கான சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணும்போது உங்களுக்கும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணும்போது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த ட்ரேடிங். ஸோ வித்தவுட் ட்ரேட் பிளான் எதுவுமே ஒர்க் ஆகாது மார்க்கெட்டில். ஸோ இதை நான் இப்போ சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அவங்கவுங்களுக்கா ரியலைஸ் பண்ணும்போது தான் புரியும். இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். 45,082ல் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் வந்துட்டு 45,082ல் இருக்குது. நேற்று வீடியோ பார்க்காதவங்க இன்னித்து ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. நான் கிளிப்ஸோட கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். டுமாரோ சிபிஆருங்கிறது சிம்பிள் தாங்க, ஒன்றும் இல்லை. புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். நான் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். ட்ரேடிங் யூங்கிற பிளாட்ஃபார்மில் தான் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறேன். அந்த பிளாட்ஃபார்ம் போட்டு தான் நான் வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு பார்த்து கேண்டில் ஸ்டிக்ஸ் ரீட் அவுட் பண்ணுவேன். ஆனால் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜெரோடா அக்கௌண்ட்டில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிபிஆர்னு ஒரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க நான் இண்டிகேட்டர்ஸ் விச் ஐ யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எஜுகேஷன் வீடியோ. இப்போ எஜுகேஷனல் வீடியோஸில் அதை தேடி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே நான் என்னென்ன பண்ணுறேன்றது கிளியர் வீடியோஸ் கிடைக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு என்னென்ன அப்படிங்கிற நாலேஜ் வந்துட்டு கிளியராக கிடச்சிரும். ஸோ இப்போ டுமாரோ சிபிஆர் மாற்றினதுக்கு அப்புறம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டு டபிள்யூ போட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, எந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் எந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்திருந்ததோ, அதாவது எந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணியிருந்தது, 45,500 பிரேக் டவுன் பண்ணியிருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு இதே ஜோனில் கேப் அப் ஆகுது. ஐ மீன் இந்த ஜோனில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இங்கே வருது மார்க்கெட் அப்படிங்கும்போது இந்த ஸ்விங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த ஸ்விங்கில் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் பையிங் போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜோன் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஜோனில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், லைக் 45,700 to 800. ஸோ இப்படி ஜோன் பை ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணிச்சு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு பையிங் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்விங்கில் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இங்கே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போடுது அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்ததுன்னா ஒரு பையிங்கான ஒரு ட்ரேட் வந்து நம்ம கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்குக்கு கீழே கேப் டவுன் ஆகுதுன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோ தாங்க. அகெயின் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 44,000 ரவுண்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நெக்ஸ்ட் ரவுண்ட் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்னது இந்த இடத்துல ஃப்ளாட்டாவோ இல்லை ஸ்லைட்டாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடம் வந்துச்சுன்னா இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகுது டபிள்யூ பேட்டர்னா இட்ஸ் அ பையிங் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லாமல் இந்த ஸ்விங்லேருந்து கேப் டவுன் ஆகுதுன்னா அது ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன். அது 44,500 பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டே ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 44,000 ரவுண்ட் லெவல். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லாமல் வெரி பிக் கேப் அப்போ இல்லை
இந்த கேப் டவுன் ட்ரேட் ஓப்பன் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பாருங்க. எம்மா, டபிள்யூவான்னு. ஸோ எம் தான் கேப் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பா ஆப்வியஸா அது ஒரு நெகட்டிவ் சினாரியோ தான். ரொம்ப பிக் கேப் டவுன், கேப் அப் விட்டுருங்க. ஸோ கேப் அப் இருந்ததுன்னா வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதையுமே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 ட்ரேட்ஸ தவிர பேசிக்கா பெஸ்ட் ட்ரேட்ஸா நாளைக்கு இருக்க போறது இந்த 2 ட்ரேட்ஸ் தான். ஸோ இந்த 2 ட்ரேட்ஸ் வந்ததுன்னா, நீங்க ப்ராப்பரா ஈஸியா ட்ரேட் ஸ்டாப் லாஸோட வந்துட்டு நீங்க ட்ரேட் வந்துட்டு போட முடியும். ட்ரேட் வந்துட்டு பண்ண முடியும். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு டேக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்கனால பிரீமியம் வந்து ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது. ஆப்ஷன் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ல அதிகமாவே பிரீமியம் மேல கீழ வாலட்டிலிட்டி ஹிட் குடுக்குது. ஸோ கேப்பிட்டல் எரோட் பண்ணிறாதீங்க. ஒன்ஸ் கேப்பிட்டல் போயிடுச்சு அப்டின்னா, உங்களால ட்ரேடிங் கத்துக்கவே முடியாது. கேப்பிட்டல் மேனேஜ்மென்ட் தான் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட்டோ, லாஸோ அதெல்லாம் செகண்டரி தான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இன்னைக்கான வீடியோ. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன அனாலிசிஸ திரும்ப வேணா புரியலனா போட்டு பாருங்க. நேத்திக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் குடுக்குறேன். அண்ட் இன்னைக்கான ஷார்ட்ஸும் போடுறேன். மறக்காம பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ட்ரேட் பிளான் இஸ் மஸ்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இஸ் மஸ்ட். ஒவ்வொரு மேண்டேட்டரி திங்ஸும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அதே மாரி லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தேன். அதுலயும் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட கிடையாது. எதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் கிடைக்கும். பிளஸ் நான் அதுல வந்து பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுங்கிறதையும் கிளியர் கட்டா குடுத்துருக்கேன். அது அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லங்க. எந்த ஸ்ட்ராட்டஜிக்குனாலும் நீங்க வந்துட்டு அந்த மாரி தான் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃப்ரண்ட் டெஸ்ட்டும் அப்படிதான் பண்ணி பார்க்கணும். பட் ஏன் அது எல்லாருக்கும் புரியலன்னு தெரியல. ஸோ அவங்கவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துக்குவீங்க. ஸோ என்னோட நாலேட்ஜ தான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். அத நீங்க எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் அவங்கவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களுக்கு வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.